எல்லா மரபணு பிரச்சனையும் கண்டுபிடிச்சி சொல்லிடுமா அப்படின்னா, ஸோ இந்த NIPTங்கிறது வந்து டயக்னோஸ்டிக் டெஸ்ட் கிடையாது. இது வெறும் என்ன சார் என்னென்னமோ வார்த்தை சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா, NIPTங்கிறது என்ன அப்படின்னா, வணக்கம். நிறைய பேர் வந்து NIPT டெஸ்ட் பற்றி சொல்லுங்கள், NIPT டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க, பண்ணிக்கலாமா வேண்டாமா, இல்லை வந்து சார் நீங்கள் பனிக்கூட டெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து இன்னொரு டாக்டர் வந்து NIPT பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க, பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறவங்க எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோவே. NIPT அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்வேசிவ் ப்ரீனேட்டல் டெஸ்டிங் அப்படிங்கிறது NIPT அப்படின்னு கமர்ஷியலாக சொல்லப்படுறது. NIPT அப்படின்னா என்னென்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒரு லேடியோட ரத்தத்தை எடுத்து அதுலேருந்து குழந்தைக்கு மரபணு பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த NIPT அப்படிங்கிற டெஸ்ட்டு. ஸோ இந்த NIPTங்கிற டெஸ்ட்டு எல்லா மரபணு பிரச்சனையும் கண்டுபிடிச்சி சொல்லிடுமா அப்படின்னா கண்டுபிடிக்காது. இதால் ட்ரைசோமி 21 சொல்லக்கூடிய டவுன் சிண்ட்ரோமை தான் 99% இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லும். ஆனால் 1% இதால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து வெறும் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு தான், டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டு கிடையாது. என்ன சார் என்னென்னமோ வார்த்தை சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இப்போது ஒரு பேங்க்கில் திருட்டு போயிடுச்சு. அந்த பேங்க்குள்ளே சரின்னு அந்த பேங்க்கோட மேனேஜர் வந்து இருக்க எல்லாரையும் உள்ளே அடைச்சி வச்சுட்டார். ஸோ உள்ளே 100 பேர் இருக்காங்க. இப்போ அந்த 100 பேரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேர் திருடங்க. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. இந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு 10 பேரை அரெஸ்ட் பண்ணுறாரு. இந்த அரெஸ்ட் பண்ண 10 பேரில் 8 பேர் தான் உண்மையாலுமே திருடங்க. ஒரு 2 பேர் ஒரு அப்பாவிகளை அரெஸ்ட் பண்ணிட்டார். தப்பு பண்ண 2 பேரையும் உள்ளே விட்டுட்டு போயிட்டார். இது வந்து இந்த இன்ஸ்பெக்டர் பண்ணார் இல்லையா. அடுத்து வந்து ஒரு DSP வராரு. இவர் வந்து கரெக்டாக உள்ளே இருக்க அந்த 10 திருடங்களை மட்டும் கண்டுபிடிக்கிறாரு. மற்ற யாரையும் எக்ஸ்ட்ராவாக அரெஸ்ட்டும் பண்ணலை, இதுவும் பண்ணல. இப்படி இருக்கிறது வந்து டயக்னோஸ்டிக் டெஸ்ட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்த இன்ஸ்பெக்டர் தான் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு சொல்கிற எல்லாமே கரெக்டும் கிடையாது. அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இல்லைன்னு சொல்கிற எல்லாருக்குமே பிரச்சனை இல்லைங்கிற அவசியமும் கிடையாது. அதே மாதிரி டயக்னோஸ்டிக் டெஸ்ட், இந்த DSP வந்தார் இல்லையா, இவர் தான் டயக்னோஸ்டிக் டெஸ்ட்னு சொல்ல போகிறோம். இவர் வந்து இருக்க எல்லாரையும் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்ல போகிறாரு. ஸோ இந்த NIPTங்கிறது வந்து டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டு கிடையாது. இது வெறும் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு தான். ஸோ இப்போ NIPT பாசிட்டிவ்னு வந்து அவங்க வந்து நார்மலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி NIPT நெகட்டிவ்னு வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, அப்புறம் ஏன் சார் இந்த NIPTயை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த டவுன் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரைசோமி 21க்கு இது ஹைலி சென்சிட்டிவ். அது வந்து 99% பிரச்சனை இருக்கான்னு கண்டுபிடிச்சிரும். ஆனால் 1% அதால் கண்டுபிடிக்க முடியாது, மிஸ் பண்ணிடும். பட் மற்ற மரபணு பிரச்சனைகளுக்கு இது அப்படி கிடையாது. இதோட சென்சிட்டிவிட்டி ரொம்ப கம்மி. இப்போ உங்களுக்கு NIPTயை பற்றி தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி இன்னும் நான் 2-3 பார்ட்ஸாக வீடியோ போடுறேன். அடுத்தடுத்த பார்ட்டில் என்ன சொல்கிறேங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ.